இந்தியாவுக்கு ஏன் வெளிநாடுகள்ல இருந்து டூரிஸ்ட் வரமாட்டேங்கிறாங்க? நான் என்னதான் போய் நியூசிலாந்துக்காரங்க கிட்ட இந்தியாவை பத்தி பெருமையா பேசினாலும் நியூசிலாண்டோட கவர்மெண்ட் வெப்சைட்ல இந்தியாவுக்கு டூர் போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மனசுல வச்சுக்கணும், எதெல்லாம் கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டிகலை பார்த்த அப்புறம் யாருக்குமே இந்தியாவுக்கு டூர் போக மனசு வராது. அப்படி அந்த ஆர்டிகல்ல என்னதான் இருக்கு, இந்தியா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சேஃபான நாடு கிடையாது, நிறைய செக்ஷுவல் அசால்ட்ஸ் நடக்கும், குறிப்பாக ஃபாரின்ல இருந்து போற பெண்களுக்கு செக்ஷுவல் அசால்ட்ஸ் நிறைய நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பிட் பாக்கெட்ஸ், ராபரி, இந்த மாதிரி காமனான கிரைம்ஸ் நிறைய நடப்பதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பப்ளிக் பிளேஸ் போறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோட் டிராவல் பண்றவங்களுக்காக இன்னொரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் பெரும்பாலும் ரோட்ஸும் சரி வெஹிக்கிள்ஸும் சரி சரியா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அதனால ஆக்சிடென்ட்ஸ் ஆர் சோ காமன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர மத்த காமன் ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்கேம்ஸ், ஏடிஎம் ஸ்கேம்ஸ், டாக்ஸி ஸ்கேம்ஸ், நைட்ல தனியா நடந்து போக கூடாதுங்கிறதுக்கான வார்னிங்ஸ், டெரரிசம் வார்னிங்ஸ், செக்யூரிட்டி அலர்ட், அதுக்கப்புறம் ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் அலர்ட்ஸ், இந்த மாதிரி இத்தனை வார்னிங்கும் இந்த வெப்சைட்ல லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, இந்தியாவுக்கு டூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கிளம்புற ஒரு ஃபாரினர் இந்த ஆர்டிகலை படிச்சதுக்கு அப்புறம் எந்த தைரியத்துல இந்தியாவுக்கு டூர் வருவாங்க? அப்கோர்ஸ் இந்த டேட்டாஸ் தமிழ்நாடு கூட பெருசா ஒத்து போகல அப்படின்னா கூட ஒரு ஃபாரினர் பார்வையில இருந்து அது ஒட்டுமொத்தமா இந்தியாவா தான் பார்க்க போறோம், தனித்தனி ஸ்டேட்ஸா பார்க்க மாட்டாங்க. இதுதான் ஒரு வளர்ந்த நாடு இந்தியா மேல வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயம். இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் இந்தியா மீது வைத்திருக்கிற அவங்களோட அபிப்பிராயத்தை மாத்திக்கணும்னா இந்திய அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.